அந்த ஸ்கெலிட்டன் ஆஃப் த ஃபிலிம்னுவாங்க இல்லையா, ஒரு 2 படம் நான் பேசிக்கலாக எடுத்துப்பேன். ஒன்று அமைதிப்படை எடுத்துப்பேன், ஆண் பாவம் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அமைதிப்படையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கெட்டவனை இது வரைக்கும் உலக சினிமாலே காமிச்சதில்ல, உலகத்தில் இது வரைக்கும் அமாவாசை மாதிரி ஒரு கெட்டவனை காமிச்சதில்லை. நீங்கள் ஜோக்கர் எடுத்துக்கோங்களேன், ஜோக்கர் கெட்டவன் கிடையாது. இருக்கிறதுலே பயங்கரமான வில்லன் ஜோக்கர்னுவாங்களே, நாட் த ஹாக்வின் ஃபீனிக்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஹீத் லெட்ஜர். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சோகமான ஆள், ஆனால் அவன் ஜோக்கர். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம், அவனுக்கு ஒரு ஒரு அவனோட பேரண்டிங் சரியில்லை, அதனால தான் அவன் வந்து அப்படி ஆனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அமாவாசை அது கிடையாது. அமாவாசை பேசிக்கலாம், அமாவாசை கிட்ட போய் உங்கள் தங்கச்சி அம்மா பொண்ணெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, கையை பிடிச்சி இழுத்துருவாங்க. அமாவாசை மாதிரி ஒரு கெட்டவனை நீங்கள் இப்போ யோசிங்களேன், இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்த அத்தனை வில்லன்ஸையும் யோசிங்க, அமாவாசை மாதிரி ஒரு வில்லனே கிடையாது. He is the worst human being that you can ever see in your life. எனக்கு அமாவாசை ரொம்ப பிடிக்கும். அது எழுதுனது ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும், அடப்பாவி நாயை கொண்டு ஓட்டியா, அப்புறம் நாம வாழணுமே நான் என்ன மனுஷன் இது பண்ணும்போது என்ன சோறு தின்ன நன்றியா சத்தமா இருக்கிற டக்குன்னு போயிடணும், உசுறு பொட்டுன்னு போயிடணும் அப்படின்னு எங்கேருந்து. ஸோ இது பேசிக்கலாக அந்த ஒரு மைண்டில் வச்சு ஒருத்தனை எழுதுனாங்களே, என்ன வேணால் அவன் பண்ணுவான் நான் நிற்கிறதுக்காக. ஸோ தட் இஸ் லைக் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு.